கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 15ஆம் சங்கீதம் ஒரு சிறிய சங்கீதமானாலும் பெரிய ஆசீர்வாதங்கள் நிறைந்த ஒரு சங்கீதம். சங்கீதம் தான் சின்னது சொல்லுவாங்க, கடுகு சிரித்தாலும் காரம் பெருசா. அதனால தான் டைஃபாய்டு மஞ்சக்காமலை வந்தவங்களுக்கு கடுகு போட்டு கொடுக்க மாட்டாங்க. காரம் பெருசு. நமக்கு சாப்பிட்ற மிளகாவை விட அது காரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படியே இந்த சங்கீதம் எப்படி இருக்கு? காரம் பெருசு, பார்க்க சின்ன சங்கீதம். இதுல எல்லாம் இருக்க போகுது அப்படின்னா இதுல தான் எல்லாமே இருக்கு. எல்லா ஆசீர்வாதங்கள், உலகத்துக்குரிய பரமராட்சியத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் தேவன் இந்த சங்கீதத்தில் அடக்கி வைத்திருக்கிறார். அதனால இந்த சங்கீதத்தை நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இதில் நாம் பார்க்கும்போது முதலாவது சங்கீதக்காரன் கேட்கிறார், கர்த்தாவை யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குமா? அவரோட கூடாரத்தை குறித்து தெரியும். அவரோட கூடாரத்தில் நம்ம தங்கணும்னா என்ன அர்த்தம்னா, இந்த பூமியில் இருக்கிற திருச்சபையிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். அதுதான் என்னது? தங்குகிற ஒரு வாழ்க்கை. நமக்கு தேவன் வைத்திருக்கிற இடத்துல நிலைச்சிருக்கணும். தேவன் கொடுத்திருக்கிற ஊழியத்தில் நிலைத்திருக்கணும். தேவன் வைத்திருக்கிற அழைப்பிலே நிலைத்திருக்கணும். அதுதான் கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவோம். கூடாரத்துக்கு அப்புறம் தான் என்ன வரும்? வாசஸ்தலம். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் இந்த கூடாரத்தில் தங்கி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா பவுல் அதனால பெரிய பெரிய ஊழியம் செஞ்சார். அவர் கூடாரம் என்று சொல்லுகிறது அவரோட சரீரத்தை குறித்து சொல்லுகிறார். நான் இந்த கூடாரத்தில் தரித்திருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் நிறைய செய்தியை தெரிஞ்சுக்குவீங்க, தேவவசனம் தெரிஞ்சுக்குவீங்க, ஊழியத்தை கற்றுக்குவீங்க, தேவன் சொல்லுகிற அதிசயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. நான் இந்த சரீரத்தில் குடியிருக்கிறது, இந்த கூடாரத்தில் குடியிருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆனால் நான் அந்த சரீரத்தை விட்டு அந்த பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளுறது எனக்கு நல்லது. அதுதான் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? யாருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான். கூடாரத்துக்கு அப்புறம் தான் வாசம். கூடாரம்னா டென்ட். கொஞ்ச நாள் போட்டிருப்பாங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல போடுவாங்க, இன்னொரு இடத்துக்கு தள்ளி போவாங்க. இதுதான் கூடாரம். வாசஸ்தலம்னா ஒரு என்ன சொல்றது, பர்ஃபெக்டா ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்தலம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ கூடாரம்னா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாம். ஆனால் வாசஸ்தலம் ஸ்தாபிச்ச அப்புறம் போக முடியாது, அங்கே தான் இருக்கணும். அதான் நமக்கு இடம். அப்போ தேவன் வைத்திருக்கிற அந்த வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளும்படி நாமும் என்ன செய்ய வேண்டும்? ஓட வேண்டும். அதுக்கு தான் சில கட்டளைகளை பிற்பாடு எழுதுகிறேன். இந்த பரம வாசஸ்தலத்தை நான் தரித்து கொள்ளுகிறதற்கு நான் என்னெல்லாம் செய்யணும்? அதுதான் சங்கீதம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசி நாவினால் புறம் கூறாமல், இப்படி அநேக காரியங்கள் வாசிக்கிறோம். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல், கபடாயான இடாமல், இவங்க இப்படி பண்ணுறவங்க தான் அந்த பரலோகத்துக்கு போக முடியும் என்று சொல்லி ஒரு கட்டளையும் கொடுக்குறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்கே பார்க்குறோம், தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ஒரு நிலை இல்லாத ஒரு காரியத்திலிருந்து நிலையான இடத்துக்கு கடந்து போவோம் என்கிற நம்பிக்கை அவசியம். நம்ம இங்கே இருக்கிற நிலை இல்லாத என்னன்னா மண். அடிக்கடி சொல்லலாம், நம்ம சரீரம் என்னவா இருக்கு? வெறும் மண். மண்ணால் உருவாக்கப்பட்டது, மண்ணால் உண்டாக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு தான் போகும். அப்போ இது மண். ஆனால் என்னவா மாறணும்? பொண்ணா மாறணும். மண் என்னவா மாறணும்? பொண்ணா மாறணும். அதுக்கு தான் தேவன் எனக்கு இன்னைக்கு கொடுத்த தலைப்பு வேற, சங்கீதம் வேற. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியல. ஆவியானவர் சொல்லி கொடுக்குறார். நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அதில் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆமா, என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் களிம்பு நீங்க உன்னை சுத்திகரிப்பேன். அதுக்கு எல்லாம் சொல்ல போறதில்லை. தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்மை களிம்பு நீங்கும்படி சுத்திகரிக்க விரும்புகிறார். இந்த களிம்புன்னு படிக்கிறோம்ல, இந்த களிம்பு தான் இதுல சொல்லியிருக்காரு. இதெல்லாம் களிம்பு. நாவினால் புறம் கூறுகிறது களிம்பு. ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசுறதே களிம்பா. நம்ம என்ன செய்யக்கூடாது? யாரை பற்றி யாரும் பேசக்கூடாது. முடிஞ்சால் நல்லதே பேசுவோம்,
அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர் சொல்லுங்க. உங்களுக்கு கதை தெரியுமா அப்படின்னு பேசுறாங்க. அதை தேவன் அருவருக்கிறார். எந்த ஊழியக்காரரை குறித்தும் புறங்கூறாதிருங்கள். எந்த சபையை குறித்தும் புறங்கூறாதிருங்கள். புறங்கூறி வந்தவர்களை இயேசு ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆண்டவர்கிட்ட வந்து சொல்றாங்க, கோல் சொல்ல வந்தாங்களா சொன்னாங்க. சீஷர்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வந்தோம். நேரம் ஆண்டவர் அவன் அப்படி பண்றான், இவன் எப்படி பண்றான்னு சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? உங்களுக்குள்ளே கலகம் இல்லாதவர்களாயிருங்கள் அப்படின்னு. இயேசு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு அந்த புறங்கூறுதலை அங்கீகரிக்கவில்லை. அதே போலவே இயேசுவும் நேரா பேசினாரே தவிர புறங்கூறி தெரியவில்லை. அவர் ஊழியம் செய்தார். அவர் ஊழியத்துக்கு விரோதமாக எதிரிகள் எழும்பினார்கள். சதுசேயர், பரிசேயர், ஆசாரியர் எல்லாம் எழும்பிட்டாங்க. நியாய சாஸ்திரிகள் எல்லாம் எழும்பி அவரை கேள்வி கேட்குறாங்க. யார்கிட்டையும் போய் அவர் என்ன செய்யல? நான் முன்னாடி உங்களை போல உண்டான்னு பேசிட்டு பின்னாடி போய் அவங்கள பற்றி பேசவே இல்லை. நேராக திட்டுவார். திட்டினா கூட நம்ம இயேசு எப்படிப்பட்டவர்? சரியான பரிசுத்தம் உள்ள தேவன். நேராக திட்டுவார். நம்ம கதைகளில் இதிகாசங்களில் படிக்கிறோம்ல, பின்னாடி குளிப்பறிச்சு அண்ணன் தம்பி குடும்பத்தையே கவுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? சூதாட கற்றுக் கொடுத்தார்கள். அதுதான் மகாபாரதம். மகாபாரதம்னா ஐயோ பயங்கர பரிசுத்தமான புஸ்தகங்க. எங்களுக்கு இதுதாங்க ஒரு பெரிய இது. ராமாயணமும் மகாபாரதம் தான் எங்களுடைய வேதம், எங்களுடைய இதிகாசம். நாங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இதுதான். அந்த இதிகாசம் என்ன சொல்லி கொடுக்குது? அண்ணன் தம்பி சொத்தை அபகரிக்கணுமா, பின்னாடி போய் பேசு, பின்னாடி போய் வேலை செய். அவனோடது அபகரிக்கிறதுக்கு, அவன் சொத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு சூதாட்டம் சொல்லி கொடு. இவங்களுக்கு தெரியாது, இந்த தர்மர்களுக்கு தெரியாது சூதாட்டம். கௌரவர்கள் 100 பேர் அவங்களுக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே ப்ராக்டிஸ்டு சூதாட்டத்தில். சகுனி தான் ஸ்பெஷலைஸ்டு. சூதாட்ட கூட தெரியணும். இந்த சீட்லாம் விளையாடுறாங்கல்ல, அதில் தெரிஞ்சால் தான் விளையாடலாம். தெரியலன்னா தோற்றுருவோம். நல்ல கல்யாணத்துலலாம் எங்கள் வீட்டிலலாம் நாங்கள்லாம் விளையாடிருப்போம். அதெல்லாம் ரம்மியெல்லாம் விளையாடிருப்போம். விளையாண்டோன்னா எங்கள் அப்பா, நான், எங்கள் மாமா 3 பேரும் தோக்க மாட்டோம். காரணம் என்ன? பக்கத்து ஆள் சீட்டை பிடிச்சி வச்சுக்கணும். அவங்க ஜெயிக்க விட்டா தானே நம்ம தோக்கிறதுக்கு. அவங்கள விட மாட்டோம். காரணம் என்ன? நமக்கு அது நல்லா தெரியும். அதுபோல தான் சகுனி நல்லா தெரிஞ்சவர், ஸ்பெஷலைஸ்டு பர்சன். சூதாட போகும்போது இவங்க எல்லாம் தோத்துட்டாங்க. ஒழுங்காக தோத்தீங்க, இல்லை விளையாடி இருக்கக்கூடாது, தோத்துட்டீங்க. தோற்றதை ஒழுங்காக ஒப்பு கொடுத்துட்டு போயிருக்கணும். அதுக்கு ஒரு சண்டை. இதுக்கு பேர் தர்ம யுத்தம். நான் என் கண்ணால் பார்த்தது சொல்லுகிறேன். எங்களுக்கு நாங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு முன்னதாக எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் கடன் வாங்கணும், கொடுக்கல. யாருக்கும் வட்டிக்கெலாம் கொடுக்கல. எங்கள் பாட்டி போய் இதுலேயே நிறைய மாட்டி ஒரு அம்மாட்ட வாங்கிட்டாங்க. அந்த அம்மா வந்து வேணும்னா வெள்ளிக்கிழமை ஆனால் வீடு ஃபுல்லாக உருளும், கடன் கொடுக்கணுன்ட்டு. அந்த காசை திருப்பி கொடுங்கன்னு உருளும். இவங்க பயந்து போய், இதுக்கு பயந்து அங்கங்கே கடன் வாங்கி கொடுப்பாங்க. இத்தனைக்கும் வாங்கினது கொஞ்சம்தான், ஆனால் அதுக்கு பதிலாக 7-8 மடங்கு வாங்கிடுச்சு வட்டி. கதட்ட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவங்க கொடுத்தாங்க. இவங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்தார். ஞானஸ்நானம் எடுத்தாங்க. எல்லா கடனும் தீர்த்தார். எந்த பிரச்சனையும் இல்லை. கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த அம்மாவை நாங்கள் பார்த்தோம். பணம் இருக்குது, சாப்பிட முடியாது, சமாதானம் இல்லை. வீட்டில் தினம் அடி தடி. எப்படி உருண்டு உருண்டு அழுதுதோ அப்படியே தினம் அடி. வயதான காலம், அப்பயும் அடி வாங்குச்சு. அப்போ என்ன நடக்கிறது? நாம் நினைக்கிறோம் சில வேளைகளில் நம்முடைய காரியங்களில், நம்முடைய தேவைகள் மத்தியிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு உதவி செய்கிறார். வட்டிக்கு வாங்குறவங்களுக்கு ஒரு உதவியும் கிடையாது. வட்டிக்கு வாங்குறவங்களோட வாழ்க்கையில் என்ன கிடையாது? சமாதானம் கிடையாது. அவங்க நினைக்கலாம், நான் பெரிய பணம் சம்பாரிச்சிட்டேன், என் பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சுட்டேன், என் குடும்பத்துக்கு சேர்த்து வச்சுட்டேன், போகிற வர எல்லாருக்கும் சேர்த்து வச்சுட்டேன், இனி என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கலாம். ஆனால் அது அவர்களுக்கு உதவியாகிறார். ஒப்பு கொடுத்த கர்த்தருடைய பரிசுத்த பிள்ளைகள் ஞானஸ்நானம் எடுத்து ஒப்பு கொடுத்தாங்க. இனி வட்டி கொடுக்க மாட்டேன்னு அவங்கள கர்த்தர் உயர்த்தி இன்றைக்கு நல்ல பெரிய பெரிய உதவி செய்கிறவர்களாய், அநேகருக்கு உதவி செய்கிற பாத்திரமாய் நல்ல ஒரு நிலைமையில வச்சிருக்காரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
ரொம்ப சின்ன இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணவங்க தான். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தம் பெரிய இடத்துல வைத்திருக்கிறார், உயர்த்தி வைத்திருக்கிறார். இப்போ இதற்கு யார் சாட்சி? நாம சாட்சி, வேற யாரும் சாட்சி இல்லை, நாம தான் சாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், அதன்படி நடக்கிறவர்கள் அதிக பாக்கியவான்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன செய்யணும்? இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இருக்கிறதுனா கேட்குற வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பார்ப்போம். என்ன செய்யாதீங்க, புறம் கூறாதீங்கன்னா புறம் கூறாதீங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்த ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன் என்று பார்க்கிறோம். தீழ்ப்பானவன் தான் என்ன அர்த்தம்னா, ஆகாத ஆளை பார்த்தா ஒதுங்கிக்கோங்க. இது ஒரு ஆகாத கேஸு. ஆகாதவன்னா யாரு? ஆகாதவன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு பைபிள் சொல்லி கொடுக்குது, ஆகாதவனிடத்திலிருந்து என்ன பிறக்குமா? ஆகாமியம் பிறக்கும். ஆகாதவனிடத்திலிருந்து என்ன பிறக்கும்? ஆகாமியம். ஆகாமியம்னா என்னது? கேலி பண்ற வேலை பிறக்கும். ஆகாமியம் பண்ற ஆட்கள் யாரு? வேதத்தை பார்த்தோம்னா, ஈசாக்கை பார்த்து இஸ்மவேலும் ஆகாரும் ஆகாமியம் பண்ணினார்கள், கேலி பண்ணாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேகர் ஆகாமியம் பண்ணுவாங்க. நம்ம வாழ்க்கையில கூட அப்படி சிலரை வச்சிருப்பார். நம்ம என்ன செஞ்சாலும் இந்த போதுப்பார். அதில் இந்த காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பேரே வச்சிருப்பாங்க. நல்ல ஜெபம் பண்ணா அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக பரிசுத்தமாக, நாங்கள் போக மாட்டேன், இந்த பாட்டு பாட மாட்டேன் அப்படின்னா அவங்கள பார்த்து இது என்னது, இது சாமியார்னு பேர் வச்சுருப்பாங்க. இது பெரிய சாமியார் அப்படின்வாங்க. இது பெரிய பக்தியாக கேலி பண்ணுவாங்க. தேவனை அறிந்திருக்கிறவர்கள் கண்டிப்பாக, நான் கேலி பண்ணியிருக்கேன். என் கூட காலேஜில் மணிமேகலைன்னு ஒரு பொண்ணு, அவன் பெந்தகோஸ்தேன்னு எனக்கு தெரியாது, இப்போ தான் தெரியும். ஏன்னா அப்பா அவள் நகையை போட்டிருக்க மாட்டான், போட்டு வைக்க மாட்டான். அவள் அந்த விருதுநகரில் படிக்கும்போது பாலிடெக்னிக்கில் அவள் எங்கள் பக்கத்து ரூமில் தான் இருப்பாள். அவளை பார்த்து நாங்கள் எல்லாம் கேலி பண்ணுவோம். நாங்கள்லாம் போய் சினிமா பார்த்தா அவன் மட்டும் வரமாட்டான். நாங்கள்லாம் போய் அங்கே டிவியில் ப்ரோக்ராம் வருவாங்க, சினிமா போடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, எல்லாம் அவன் மட்டும் வரமாட்டான். அவளை கேலி பண்ணுவோம். இந்த வருது பார், என்னது அது? சாமியார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு பேரே சாமியார்னு வச்சிருக்கோம். இது காரணம் என்ன? கேலி பண்ணுறது இவர்களுடைய இயல்பு. இது சாதாரண கேலி. இன்னொரு கேலி இருக்கு, ஆகாமியம். அந்த ஆகாமியத்துக்கு பேர் என்னன்னா, தேவனுடைய வழிகளை புரட்டுகிற ஒரு கூட்டம், அந்தி கிறிஸ்துவன் கூட்டம். அவங்க ஆகாமியம் பண்ணுவாங்களாம். யோவான் 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் வாசி பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கும். அவன் என்ன செய்வாங்க? இயேசு வருவார் சொன்னீங்கல்ல, எப்படி கேலி பண்ணுவாங்க? இதோ வரார் பார், பக்கத்தில் வந்துட்டார் பார், அதோ நிற்கிறார் பார், எங்க உங்க இயேசு வந்தார்? அதுக்கு ஒரு பாட்டெல்லாம் பாடுவாங்க. இயேசு வருவார், என்னை அழைத்து செல்வாருக்கு வேற மாதிரி பாடுவாங்க. இயேசு வருவார் சொன்னீங்களே, எங்க எங்க நடந்துச்சு? ஆகாமியம் பண்ணுகிற கூட்டம். நீங்க இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. இங்க பாருங்க, எல்லாம் சயின்ஸ்லாம் அப்படியே 40 நாள் இருந்துட்டு வராங்க. 40 நாள் விண்வெளியிலேயே இருந்துட்டு வராங்க. 40 நாள் விண்வெளியில் இருக்கும்போது உங்க சயின்ஸ் காப்பாத்திச்சா? இங்க இருக்க அநேகர் ஜெபம் பண்ணாங்க, அநேகர் பாவம் பத்திரமா வரணும்னு ஜெபம் பண்ணாங்க. கர்த்தருடைய பிள்ளை, அந்த ஜெபம் தான் காப்பாத்துச்சு, அந்த கிருபை தான் காப்பாத்துச்சு. இவங்க நினைக்கிறாங்க அவங்க போனாங்க, நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் வழி தெரியல, முதல்ல கண்டுபிடிக்க முடியல, அப்புறம்தான் அந்த குரூ போய் உள்ளே என்டர் ஆகி அந்த அம்மாவை காப்பாற்றிருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்தனா அதுக்கப்புறமா அந்த அம்மாவுக்கு அவ்வளோ போராட்டங்கள் இருக்கும் என்று சொல்லுகிறாங்க. அதுவும் சுமூகமாக கூட்டு வர முடியல, வந்தாலும் இங்கே பிரச்சனை இருக்குன்றாங்க. இப்படி போட்ட உலகத்தில் எல்லாம் சயின்ஸ் வளர்ந்தாலும், என்ன பெரிய பெரிய காரியங்கள் நடந்தாலும், தேவன் இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமே இல்லை. தேவ கிருபை இல்லாவிட்டால் அவங்க ஆகாமியம் பண்ணுறாங்க. அவர் வருவார் சொன்ன வாக்கு தத்தம் எங்கே? அதுக்கு யோவான் சொல்றாரு,
அவர் வருவார்னு சொல்கிறது சும்மா சொல்லலை. அவர் எதுக்காக இருக்காருன்னா, உன்ன மாதிரி ஆகாமியம் பண்ணுற முட்டாள் பைத்தியகார மனம் திரும்ப தான் வெயிட் பண்ணுறேன். யார்? ஆகாமியம் பண்ணுற ஆளை குறித்து சொல்லுகிறார். உன்ன மாதிரி பைத்தியகார மனம் திரும்ப தான் இன்னும் இயேசு கிறிஸ்து காத்து கொண்டு இருக்கிறார். ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாதுன்னு தேவன் மனம் இருக்கிறார். இவர்களோ ஆகாமியம் பண்ணுகிறார். இந்த கூட்டம் அதனால தான் வாசிக்கிறோம், அவர்களெல்லாம் செய்யாதுகிறார். ஆகாதவன் அவருடைய பார்வைக்கு கீழ்ப்பார். இவங்க கூட சேர்ந்தா என்ன ஆகும் தெரியுமா? சில நேரம் இந்த பிள்ளைங்க அப்படியே மாறிடும். கேலி பண்ணுறாங்கன்றதுக்காக அதுங்க போகிற இடத்துக்கு இதுங்களும் போகும். அவங்களாம் சினிமா பார்க்குறாங்கன்னா ஒரு நாள் அம்மாவுக்கு தெரியாமல் போய் பார்த்துட்டு போகும். அதுங்கெல்லாம் அங்கே போகுது, கோயிலுக்கு போய் நானும் போய் பார்த்துட்டு வந்தேன், என்னதான் நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்தேன். போகும். இந்த அம்மா பண்ணுற ஜபம் அப்பா பண்ணுற ஜபத்தால் இதில் நடக்கும்னா 2 அடி போட்டு கொண்டு வருவார், சரி பண்ணி கொண்டு வருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன பண்ண? ஆகாதவர்களோட சேராதீங்கன்றார். அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். அந்த கேலி பண்ணுறாங்களா, இயேசு வருவார் சொன்னீங்களா, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த ஆளோட சேராது. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்லை, அப்படிப்பட்ட உறவுகள் தேவையில்லை, அப்படிப்பட்ட மனிதர்கள் தேவையில்லை. எனக்கு இயேசுவை விட யாரும் பெருசு இல்லை. அதானே பாடணும். பாடும்போது என்ன பாடணும்? அவர் போதும் தானே பாடணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் கிருபை போதும் தானே பாடணும். அவரை தவிர எனக்கு எதுவும் பெருசு இல்லை, ஒதுங்கிருங்க அப்படிப்பட்ட ஆள்கிட்ட. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, இதில் நாம் பார்க்கிறோம், ஆணையிட்டுட்டு நஷ்டம் வந்தால் கூட அதில் தவற மாட்டாங்க. ஒரு காரியத்தில் ஆணையிட்டுட்டாங்க, நான் அதை செய்கிறேன்ட்டாங்கன்னா நஷ்டம் வந்தால் கூட விட மாட்டாங்க. பரவாயில்ல, என் நஷ்டத்தை தேவன் மாற்றி விடுவார். நான் சொல்லிட்டேன், சொன்னதை செஞ்சிரு, நான் சொல்லிட்டேன், அதுபடி நடந்துக்கிறேன். நஷ்டம்தான். ஆபிரகாமுக்கு சும்மா கொடுக்குறேன் நான். மக்பேலாங்கிறதுல அவருடைய மனைவியை கல்லறையில் வைக்கிறதுக்கு இடம் சும்மா கொடுக்குறேன் நான். அவர் சொல்லிட்டார், இல்லைப்பா நான் என்ன பண்ணுவேன், உனக்கு வேண்டிய வெள்ளியை நிறுத்து கொடுப்பேன். பத்திரம் போட்டு கொடுத்துட்டாரு. அப்படியே அவர் கையில் காசு கொடுத்து தான் அந்த இடத்த வாங்க. முதல்ல சொல்லிட்டாரு, அப்புறம் சரி அவர் தான் வேணான்ட்டாரு, பரவாயில்ல விட்டுறலான்னு, நைஸாக விட்டுறலான்னு நினைக்கல. ஆனால் அவர் சொன்னாலும் நான் ஆணையிட்டுட்டேன், ஆணையிட்டதில் நஷ்டம் வந்தாலும் நான் தவற மாட்டேன். அதனால் நமக்கு லாபம் இல்லை, பரவாயில்ல. அதனால தான் பாட்டு பாடணும், லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன், கிறிஸ்துவை அறிகிற மேன்மைக்காக நான் எல்லாமே இழந்து விட்டேன். ஏன்னா எல்லாம் இயேசு, எல்லாமே இயேசு என்று சொல்லி பாட வாழ்க்கை வாழ கத்திருக்கிறதை கொடுக்குறார். இப்போ இந்த நாளில் தேவ பிள்ளைகளாக இருக்கிறதா ஒன்று கூடி இருக்கிற இந்த 15ஆம் சங்கீதத்தில் இருக்கிற இந்த களிம்புகள், பொண்ணுலேருந்து மண்ணு போகணுன்னா, களிம்பு நீங்கணும்னா அக்கினிக்குள்ளே போகணும். நம்ம என்ன செய்யணும்? அக்கினிக்குள்ளே போகணும். அப்போ தான் களிம்பு நீக்கப்படும். சும்மாலாம் ப்ரஷ் பண்ணால் போயிடாது, என்ன தான் கழுவுனாலும் போகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாம் அப்படியே அக்கினிக்குள்ளே போகணும். கொண்டு போய் போடுறது தான் நாம் பார்க்குறோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கண்கள் அக்கினிக்குள்ளே போட்டார். அந்த அக்கினி வாட கூட வரல, ஆனால் மண்ணை பொன்னாய் மாற்றினார். அவர்களோடு அவரும் உலாவினார். மகா பெரிய தேவன் 3 பேருக்காக இறங்கி வந்துட்டார். நெருப்புக்குள்ளே நடக்கிறாங்க. அது என்னவா மாற்றினார்? ஏர் கண்டிஷன் ரூம். ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் மாதிரி ஆகிடுச்சு. நம்ம கூட இப்போ ஊரெல்லாம் ஏர் கண்டிஷன் போட்டால் நல்லாயிருக்கும் போல். என்ன வெயில் அடிக்கு, இந்த வெயிலே தாங்க முடியல. எப்படி அவ்வளோ அக்கினிக்குள்ளே போனாங்கன்னு தெரியல. அவ்வளவு ஒரு தகிக்கிற அக்கினி, 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி. ஆனால் அதை ஏர் கண்டிஷன் ரூமாய் மாற்ற தேவனாலே கூடும். இப்போ இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே இந்த களிம்பெல்லாம் என்னை விட்டு நீக்கி போடுங்க. இந்த களிம்பு உண்மை மேலே இருக்கக்கூடாதுப்பா. இன்றைக்கி நீங்கள் என்னென்ன பேசுனீங்களோ அதெல்லாம் விட்டு விலக, அதையெல்லாம் செய்யாமல் இருக்க, அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நீக்கி போட எனக்கு உதவி செய்ய ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.